ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவையை சேர்த்துருங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. சேர்த்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைச்சிட்டு ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் அதாவது குடமிளகாய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கேரட்டு துருவனது சேர்த்துருங்க. சேர்த்து கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா அதில் சேர்த்துருங்க. சமையல் சோடா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா பரப்பிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. 1 நிமிஷம் ஆன பிறகு இது திரும்பவும் இதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இது நல்லா 1 நிமிஷம் வெந்த பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 சைடும் பொன்னிறமாக வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிறத மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு ரவை இருந்தாவே போதும். இதோட கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.